எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் Soniacharles. இன்னைக்கு நம்ம சேனல்ல இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்ல இருக்க சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சுலபமாவும் சீக்கிரமாவும் செஞ்சு முடிக்கலாம். இந்த வீடியோட முடிவுல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். குழி பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப் கோதுமை மாவு, 1 கப் வெல்லம் துருவி வச்சிருக்கேன், 3 வாழைப்பழம், 1/4 கப் அரிசி மாவு, 2 ஏலக்காய், பொடிசா நறுக்கிய தேங்காய். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நம்ம இப்போ வெல்லத்தை கரைச்சிக்க போகிறோம். பாகு வர அளவுக்கு காச வேண்டாம். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துருங்க. 1 கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் அந்த வெல்லத்தை போட்டு கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். வெல்லத்தை சேர்த்து கலந்து விட்டுட்டு அது கரையிறதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்க வாழைப்பழமும் அந்த ஏலக்காவும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு பேனில் கோதுமை மாவை சேர்த்துருங்க. கோதுமை மாவை சேர்த்துட்டு 1/4 கப் அரிசி மாவை அதோட சேர்க்கணும். அதோட அரைச்சி வச்ச அந்த வாழைப்பழமும் ஏலக்காவோட அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடணும். அது எல்லாமே சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சோடனே அதை வடிகட்டி இதில் ஊற்றிடுங்க. வெல்லம் பாகு வர வேண்டாம், வெல்லம் கரைஞ்சா போதும். அந்த மிக்ஸ்சரை இதில் ஊற்றிட்டு நான் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கும். இந்த டைமில் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு இட்லி மாவு பதத்துக்கு பிசையணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கெட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா கலந்த பிறகு நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தேங்காவை அதில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், மாவு இப்போ தயாராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரம் பேனை வச்சுருங்க. அடுத்து நான் இதில் நெய் விட்டு பணியாரம் செய்ய போகிறேன். உங்களுக்கு ஆயில் விடணுன்னா ஆயிலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சேர்த்துட்டு நம்ம ஒன்றுத்துலேயும் மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும். மாவு சேர்க்கும்போது 3/4 மட்டும் மாவு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அது பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் வேகும்போது. எல்லா குழியிலையும் மாவு சேர்த்துட்ட பிறகு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. அவ்வளோதான், எல்லா குழியிலையும் மாவு சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் அதை வேக விடுங்க. ஒரு சைடு வெந்த பிறகு அதை அந்த சைடு திருப்பி விடுங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக ஆன பிறகு திருப்பி விடுங்க. சிம்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும் மாவு. அவ்வளோதான், வெந்த பிறகு இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சுலபமான இனிப்பு பணியாரம் தயாராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.